அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவராகவும் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வலம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றாலும் தற்போதிலிருந்தே நிறைந்த நன்மை நிச்சயம் உண்டு. ஏனென்றால் மே 26ஆம் தேதி முதலே முழுமையாக உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தில் அவர் வலம் வருவதை விட 9இல் வலம் வருவது அமோகமான நன்மையை கொடுக்கும். இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தின் இறுதியில் இருப்பதால் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த சூழலில் குருவின் வக்ர நிவர்த்தி அதிலிருந்து முழுமையான நிவர்த்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் குரு பகவான் தோஷமற்றவராகவும் நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பாதிப்புகளும் சிரமங்களும் விலகி நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் இருக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல வகையான பணவரவு உள்ளிட்ட காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி பணவரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றத்தை பயன்படுத்தக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக 9ஆம் பார்வையை 4ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. 4ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் நெருக்கடி என அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல சுப நிகழ்வுகள் கிடைப்பதோடு திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் பார்வை 12ஆம் இடத்தின் மீது கிடைக்கிறது. மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயத்தின் மீது கிடைப்பதால் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் விரயங்கள் சுப விரயமாக மாறும். உறுதியாகவே விரய செலவுகளை முதலீடாகவும் பண வரவை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மோட்சஸ்தானத்தை பார்ப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சாதகமற்ற சூழல் என்று சொன்னாலும் அதையும் நன்மை நிறைந்தவையாக நேர்மறையான எண்ணத்துடன் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு கொசுவானது இந்த உலகத்தில் பிறக்கிறது. அப்படி அந்த கொசுவானது உலகத்தில் பிறந்தவுடன் அதை அதன் தாய் அரவணைத்து வளர்க்கிறது. சில தினங்களுக்கு பிறகு இந்த உலகம் மிகுந்த மகிழ்ச்சியான உலகம், அந்த உலகத்தை நீ சென்று சுத்தி பார்த்து வா, மிகுந்த ஆனந்தமாக இருக்கும் என்று அந்த தாய் கொசு அந்த கொசுவிற்கு சொல்லி அனுப்ப அந்த கொசுவும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையுடன் அந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறது. இயற்கை அழகுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த கொசு மனிதர்களை பார்த்தவுடன் மனிதனின் அருகாமையில் வர வேண்டும் என்று மனிதனின் அருகாமையில் வருகிறது. அப்போது அந்த கொசுவை நசுக்கிவிட வேண்டும் என்று அந்த மனிதன் தன்னுடைய இரு கரங்களுக்கு நடுவில் அதை நசுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அதை பார்த்து சுதாரித்த அந்த கொசு
கொசு அங்கிருந்து உயரை எழும்பி பறந்து தப்பித்து விடுகிறது. மற்றொரு மனிதன் அதை நசுக்க முயற்சி செய்கிறான். அவனிடமிருந்தும் அங்கிருந்து மேலே எழும்பி உயர்ந்து பறந்து விடுகிறது. எப்படியோ பல போராட்டங்களை தாண்டி இந்த மனிதர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து தப்பித்து தனது தாயிடம் வருகிறது. தாயிடம் வந்தவுடன் தாய் கொசு அந்த கொசுவிடம் உலக பயணம் எப்படி இருந்தது, மிகுந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்ததா, மகிழ்ச்சியாக இருந்ததா என்று கேட்க அந்த கொசுவும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் இந்த உலகத்திற்கு வந்ததை பார்த்து மனிதர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கைதட்டி கொண்டாடினார்கள். அவர்கள் கைதட்டுவது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அதனால் நான் ஏற்கனவே பறந்த உயரத்தை விட இன்னும் அதிகமாக மேலே எழும்பி பறந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சாதகமற்ற சூழலை கூட வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மேம்படுத்தக்கூடிய வகையிலும் குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கக்கூடிய இந்த இறுதி தருவாயில் போராட்டம் நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக துரதிர்ஷ்டம் உங்களை தேடி வராமல் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது என்பதை வக்ர நிவர்த்தி பெறும் குரு பகவான் மாற்றி கொடுக்கிறார். குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள், குடும்ப வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல கடுமையான போராட்டங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறை, அரசியல் இரண்டிலுமே அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைய போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரியாக தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் அமோகமான அதிர்ஷ்டம் உறுதியாகவே கிடைக்கும் உங்களுக்கு.